இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், நான் உமக்கு விரோதம் செய்யாதபடிக்கு நான் உங்களோட கட்டளைகளை, உம்முடைய வார்த்தைகளை நான் என்னோட இருதயத்துல வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய நேரத்துல நம்ம சண்டே சர்மன்ஸ் கேட்போம், சில மெசேஜஸ் கேட்போம், சர்மன்ஸ் கேட்போம், பாடல்களை கேட்போம், பைபிள் வாசிப்போம். ஆனா அது நிறைய நேரத்துல இப்படி, அதாவது நம்ம சில நேரத்துல நம்ம பைபிள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், இப்படி பெற்றுக்கொள்றோம், ஆனா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுடுறோம். மெசேஜஸ் கேட்கும் போது இப்படி பெற்றுக்கொண்டு திரும்ப இப்படியே நம்ம விட்டுடுறோம். ஆனா இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை நான் என்னோட இருதயத்துல வைத்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். சோ இன்றைக்கு தேவனோட வார்த்தை நம்மளோட இருதயத்துல இருக்கா? அதாவது நிறைய நேரத்துல தேவனோட வார்த்தை நம்மளோட நாவுல மட்டும்தான் இருக்கு. வார்த்தைகளை நான் தேவனோட வசனங்களை நம்ம டான் சொல்லிடலாம், ஆனா அது நம்மளோட இருதயத்துல இருந்தாதான் நம்ம டான்னு பாவத்துல இருந்து நம்ம விலகுவோம். அது எப்படின்னா, தேவனோட வார்த்தை நம்மளோட இருதயத்துல இருக்கும் போது, நம்மளோட இருதயத்துல அது அப்படியே இன்ஸ்கிரைப் ஆகும் போது நம்ம அந்த பாவத்தை செய்ய நம்ம வந்து பயப்படுவோம். நம்ம இந்த பாவத்தை செய்ய யோசிக்க கூட மாட்டோம். நிறைய நேரத்துல வந்து நம்ம இருதயம் சொல்றதுதான் நம்ம கேட்டு சில காரியங்களை செய்வோம். ஒருவேளை அந்த இருதயத்துல தேவனோட வார்த்தை இருந்தது அப்படின்னா, அந்த தேவனோட வார்த்தையை கேட்டு நம்ம தேவனின் வழியில நடப்போங்க.